So hey hello welcome back FT viewers. இன்னைக்கு நம்ம ரெசிபி பேரு egg gravy. So இந்த ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்க முன்னாடி எங்க சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேனை சிம்ல வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 வேக வைத்த முட்டைய இதுல போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்ப நம்ம முட்டை வறுக்க யூஸ் பண்ண அதே எண்ணெயில 2 பொடியா இருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச 3 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி நல்லா சுண்டி அதுக்கு பச்சை வாசம் போய் மேலத்துல நல்லா திக்கா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊத்தி அந்த மசாலா நல்லா சுண்டுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம சிம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம கிரேவியை தட்டி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெயில பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 முட்டையை நல்லா உடைச்சு ஊத்திக்கலாம். இப்ப லேசா கிளறி விட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு தட்டி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. இப்ப லைட்டா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல ஃப்ரை பண்ண எக்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப 2 மினிட்ஸ்க்கு இந்த கிரேவி நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளான சுவையான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நீங்க சப்பாத்தி கூடயோ இல்ல ரைஸ் கூடயோ சாப்பிடுறது சூப்பரா இருக்கும். இந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபியோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம், see you, bye bye.